இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்துல சில காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. ஆனா இப்போ 2 துறை சார்ந்த வேலைகளுக்கான அறிவிப்பை இவங்க விட்டிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா ஜூனியர் ஆபீசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேலைக்கும், இன்னொன்னு ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 பிரிவுகளுக்கான வேலை வாய்ப்பினை இப்ப இவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்திருக்கோம். நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயது என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 26 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பொதுவா ஓபிசில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. அதுவே இப்ப நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவுகள்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஆண்டுகள் அதுல தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. இதுவே முன்னாள் ராணுவ வீரர்கள் துறையில இருந்து செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் தளர்வுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா நேர்காணல் நடைபெறும். அதுக்கு முன்னாடி 3 தேர்வுகளுக்கு நடத்தப்படும். அதுக்கப்புறம் அந்த 3 தேர்வுகளையும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது என்ன அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கும். 3வதா உங்களுக்கு ஒரு குரூப் டாஸ்க்குமே வைப்பாங்க. இந்த 3 தேர்வுகளையும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4வதா உங்களுக்கு ஒரு நேர்காணல் பர்சனலா வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி 3 தேர்வுகளையும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அடுத்து நீங்க நேர்காணல் அட்டன் பண்ணிட்டீங்க, அதே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30,000 இருந்து 1,20,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 28/9/2025. இந்த நாட்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 3 தேர்வுகள் நடத்தி தான் நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த தேர்வுகள் என்னைக்கு வைப்பாங்க அப்படின்னா அக்டோபர் 31ஆம் தேதி அந்த தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தேர்வுகளோட இப்ப நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதோடய உங்களுடைய கல்வி சான்றிதழ் பிற ஆவணங்கள் எல்லாருமே சேர்த்து அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எனக்கு சில விவரங்கள் நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த லிங்கை பயன்படுத்தியே நீங்க இன்னும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்புனை பயன்படுத்திக்க பாருங்க.